Hi friends, welcome to my channel. இன்னைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் வாங்க. நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே. மத்தியான வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான். கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும். உழைத்த களைப்பால்தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என்று நினைத்து கொண்டே சென்றான். அடுத்ததாக அந்த வழியே திருடன் ஒருவன் வந்தான். இரவு முழுவதும் கண் விழித்து திருடியிருப்பான் போல தெரிகிறது. அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் உறங்குகிறான் என அவன் நினைத்து கொண்டே சென்றான். மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். காலையிலேயே நன்றாக குடித்திருப்பான் போல் இருக்கும். அதனால்தான் இந்த குடிமயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே அவனும் சென்றான். சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார். இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாரால் இத்தகைய செயலை செய்ய முடியும் என அவரை வணங்கிவிட்டு சென்றார். இவ்வாறாக நாம் ஒவ்வொருத்தரும் நினைப்பது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட நம்ம எப்படியோ அதுதான் நம்மளோட எண்ணங்களில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி. நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே. ஒவ்வொருவரும் அவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் அந்த மயங்கி கிடந்த தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நபரை பார்த்து நினச்சிருக்காங்க. ஸோ என்றைக்குமே நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்ம எண்ணங்களாக பிரதிபலிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஸ்டோரிஸ் அண்ட் உளவியல் கதைகள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.